ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். 2022 முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாவே ஏகப்பட்ட காமெடி வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். அதுல இருந்து பெஸ்டான சில நகைச்சுவை சம்பவங்களை தான் ஒரு தொகுப்பா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பஞ்சாபி ஒரு கல்யாணத்துல அங்க போட்டிருந்த மியூசிக்கு பொண்ணு மாப்பிள்ளையை சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவர் திடீர்னு பொண்ணுடைய கையை பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த மாப்பிள்ள உடனே எழுந்து அதை நிறுத்த பட்டப்பாடு இருக்கு. பாட்டில் இப்படி ஓபன் பண்ணக்கூடாதுன்னு இதை பார்த்ததும் தெரிஞ்சிருக்கும்ல. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஜூல இந்த லேடி குரங்கிக்கிட்ட போய் மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டியிருக்கு. அதனால கடுப்பான குரங்கு, இந்த இதையும் பாரு. லாரில இருந்து கடைக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இறக்கும் போது இந்த ஒர்க்கர் நல்லா தான் பிடிச்சு வச்சாரு. ஆனா அப்பவும் ஒரு காமெடியான சம்பவம் நடந்திருந்தது. வெளியே வந்து மாப்பிள்ளைய வரவேற்க வந்த பொண்ணு மாப்பிள்ளை மூஞ்ச பார்த்ததுமே கோவத்துல கையில இருந்த பூவை மூஞ்சிலியா விட்டறிஞ்சிருச்சு. எதுக்கு கோவப்பட்டிருக்கோம்? ஒருவேளை ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி வருவாங்கன்னு எதிர்பார்த்திருக்குமோ? ரெண்டு வருஷமா மாஸ்கோட தெரிஞ்சு மாஸ்க் எது வாய் எதுனே மறந்துடுறோம்ல. உங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நடந்திருக்கு, ஒத்துக்கிறேன். ரோட்ல இந்த ட்ரக் ஜல்லியை கொட்டிட்டு இருந்ததுனால அங்க வந்த வண்டிங்கெல்லாம் ஓரமா போயிட்டு இருந்தது. அப்போ பைக்ல வந்து இந்த பொண்ணு பைக்கை நேரா கொண்டு வந்து லாரியிலே அடிச்சிடுச்சு. நல்ல வேலை நிக்கிற லாரியில அடிச்சது. பாகிஸ்தான்ல பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் திருக்கி சீன் போட்டு நின்றுட்டு இருந்தாரு இவரு. அதை பார்த்த இந்த பையன் சும்மா திருகுனா எப்படி? கீர் போட்டா தானே வண்டி ஓடும். கார் பேக் சைடுல வச்ச லக்கேஜ் பேக் கார் பூட் சைஸை விட பெருசா இருந்திருக்கு. ஆனா இவர் அதை உள்ள திணிச்சு டோரை க்ளோஸ் பண்ணும்போது இங்க காலையில போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் பரேட் போயிட்டு இருக்கும்போது அங்க கிரவுண்ட்ல பின்னாடி ஓடி வந்த ஒரு குரங்கு என்ன நினைச்சதோ தெரியல, வந்த வேகத்துக்கு இவரை எட்டி ஒரு உத விட்டுடுச்சு. இந்த ரெண்டு பேரும் படுத்திருந்த இவர் கால்ல குச்சைஸ் தேய்ச்சிட்டு இருக்கும்போது இவர் ஒரு பேக்கரி கிச்சன்ல இந்த ஒர்க்கர் போன் நோனபடியே வேலை பார்க்கும்போது திடீர்னு கை தவறி அந்த போன் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள விழுந்துருச்சு. அவனும் போன் எடுக்கிற ஆர்வத்துல கைய உள்ள விட்டுட்டான். என்ன திரும்பி வந்திருக்கானேன்னு பார்த்தா கையே வெந்தாலும் நமக்கு போன் தான் முக்கியம். கராத்தே கும்ஃபுல கையாலே கட்ட செங்கல்னு உடைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ட்ரை பண்ணணும் தான் தோணும். ஆனா பின் விளைவுகள் மோசமா இருக்கும் தம்பி. இந்த பைபிள்ல ஒரு கேம் ஸ்டேஷன்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது ஜெயிச்ச ஆர்வத்துல ஸ்கிரீனை குத்தி போட்டான். உடனே ஆஃப் பண்ணிட்டு ஆள் அங்கிருந்து எஸ்கேப்.
இதை விட பங்கமா ஒருத்தரை பழி வாங்கவே முடியாது. பாட்டிலோட மூடிய எப்படி திறக்க ட்ரை பண்ணியிருந்தாருன்னு பாருங்க. அவங்க அப்பா குடிக்க ஓபன் பண்ண பெப்சிக்குள்ள மென்டோஸ் தூக்கி போட்டுட்டான். இந்த நாய் வீட்டுல இருந்து அங்க நின்ன குரங்க பார்த்து தொடர்ந்து குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கு அந்த குரங்கு இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த 3 பேரும் கண்ணாடியை பேலன்ஸ் பண்ணி உள்ள கொண்டு போயிருக்காங்க. அப்ப அங்க வந்து இந்த லேடி அதை பார்த்ததும் சரி உதவி பண்ணுவோம்னு தூக்கின அடுத்த செகண்ட் கண்ணாடி சல்லி சல்லியா நொறுங்கிடுச்சு. ஒரு ஆட் ஷூட்டுக்காக இந்த பொண்ணை சேர்ல உட்கார வச்சு சுத்தி இருக்காங்க. ஆனா கர்நாடகாவில் நடந்த ஒரு கல்யாணத்துல கடைசி நேர அவசரத்துல ஐயர் பொண்ணு கையில தாலியை கொடுத்து கட்ட சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம மாப்பிள்ளைக்கு தாலியை கட்ட போயிடுச்சு. இங்க பொண்ண தண்ணிக்குள்ள இருந்து தூக்கணும், அதுதான் ஷாட். ஆனா பொண்ணு மாப்பிள்ளை மேல விழுந்து அவரை தண்ணிக்குள்ள வச்சு முக்கிடுச்சு. எனக்காக உயிரையும் கொடுப்பீங்களே, கொடுங்க கொடுங்க. அதுவும் அவரை கடைசி வரை விடவே இல்லையே. எங்க எப்படி இருக்க வேண்டிய என்ன கொண்டு இங்க உட்கார வச்சிட்டீங்களா? இந்த பொண்ணு அந்த இடத்தை கிளீன் பண்ண நினைச்சிருக்கு. ஆனா திடீர்னு எதையோ பயங்கரமா தேட ஆரம்பிச்சது. அது என்னவா இருக்குன்னு பார்த்தா அதே மாதிரி இந்த நாய் வெளியே நின்னு ரொம்ப வீரமா கோழியை பார்த்து குலைச்சிருக்கு. உடனே ஓனர் அதை கேட்டை தாண்டி உள்ள இறக்கி விட்டுட்டாரு. ஸ்கூட்டில வந்த பாட்டி பண்ண வேலையை பாருங்க. லூசி போனிட்டோங்கிற பாட்டி தன்னோட 102வது பிறந்த நாளை கொண்டாடும் போது அந்த கேண்டில ஊதி அணைக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ சைக்கிள் போயிட்டு இருந்த இவர் சும்மா என்ன வார்த்தை டிஸ்டர்ப் பண்ண நினைச்சாரு. ரொனால்டோ ஒவ்வொரு முறையும் கோல் போட்டதும் அது அவர் ஸ்டைல்ல இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாரு. இதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த பையன் ட்ரை பண்ணும்போது ரிப்போர்ட்டர் கன்னத்துல கிஸ் பண்ண வரும்போது பிளேயர் தற்செயலா திரும்பிட்டாரு. இந்த ரேசர் பைக்கை நிறுத்திட்டு அவசர அவசரமா எங்க போறான்னு பார்த்தா ஆத்திரத்தை கூட அடக்கலாம், இதை அடக்க முடியுமா? சில நேரங்கள்ல ஃபுட்பால்ல பொய்யா அடிப்பட்ட மாதிரி நடிப்பாங்கல்ல, அது பார்க்கவே காமெடியா இருக்கும். என்னடா அவனே இடிச்சுக்கிட்டு அவனே விழுந்திருக்கா? அடே, நீ ஏறி குதிக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கலையாடா? அது எவன் மேல விழுந்துச்சோ தெரியல. இங்க இந்த 2 பசங்க அந்த ஆடு கேட்ட தலையால முட்டுறதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு பையன் உணர்ச்சி வசப்பட்டு அவன் தலைய கேட்ல கொண்டு முட்டிக்கிட்டான். சைனால இவர் ஃபுட்டை டெலிவரி
வெளியோன்னு தெரிஞ்ச யாராச்சும் குதிப்பாங்களா? நான் குதிப்பேன். ஆர்டர் பண்ண ஃபுட்டை வேகமா கொண்டு வரணும்னு ஸ்கேட்டிங்ல வந்தா உங்களுக்கு குழந்தை மனசுதான். ஆனா அது நம்ம வெயிட்ட தாங்குமா தாங்காதான்னு தெரிய வேணாமா? ரோட்ல நின்ன குரங்குக்கு இவர் பழம் கொடுக்க நினைக்கும் போது அவரே ஷாக் ஆகிற மாதிரி ஒண்ணு நடந்திருந்தது. அது உள்ள மென்டோஸ் போட்டதும் என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இங்கிருந்து பார்த்தா எப்படி சார் தெரியும்? நல்லா உள்ள போய் பாருங்க. உள்ள தள்ளி விட்டதுல செம்ம கடுப்பாயிட்டாரு. வேலை செய்யற எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. கூட்டத்தோட கோவிந்தா போடுற மாதிரி. அதான் நம்ம தள்ளு தள்ளு தள்ளு. அது தூக்க உதவுற மாதிரி அங்கேயும் ஓடுறாரே தவிர கடைசி வர அது தொடக்கூட இல்ல. இங்க கடைக்கு வந்த இந்த லேடி அங்க இருக்கிற சேர்ல உட்காரதான் முயற்சி பண்ணாங்க. கார்ல மேனுவல் கீர், ஆட்டோமேட்டிக் கீர் எல்லாம் பார்த்திருப்போம். ஒன்னொரு நியூட்ரல், ஒன்னொரு ரிவர்ஸ். ஆனா இது என்ன புதுவிதமான கீரால இருக்கு? பக்கத்துல இந்த பாட்டில கியர் நினைச்சு ரிவர்ஸ் போட்டு வண்டியை மூவ் பண்ண நினைச்சிருந்திருக்காரு. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இந்த பக்கம் தான் ஓனரோட தண்ணீருக்குள்ள இறங்க ரொம்பவே பயந்துட்டு இருந்திருக்கு. அத பின்னாடி இருந்து பார்த்த குரங்கு ஓடி வந்து ஒரே தள்ளுதான். பப்ளிக்கா ஓனருடைய பேண்டையே உரி விட்டுருக்கு குரங்குங்க. ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைக்ல போகும்போது திடீர்னு இப்படி நடந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? வீட்ல டைல்ஸ் ஒட்டும் போது அது செட் ஆகிறதுக்காக ரப்பர் ஹேமர் வச்சு தட்டுவாங்க. அப்படி இங்க டைல்ஸை ஃபிட் பண்ணும்போது இவர் ரப்பர் ஹேமருக்கு பதிலா நிஜமான ஹேமரை மாத்திடுறாரு. இந்த பொண்ணு பைக்கை ஸ்டார்ட் பண்றேன்னு மிதிச்ச மிதியில ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ண சாப்பாடை கொண்டு போக எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது டிராக்டர்ல ஓவரா லோடு ஏத்திட்டு வந்திருக்காரு. அது போற வழியில திடீர்னு தலைவன் போதையில காரை கொண்டு போஸ்ட்லியா விட்டுட்டான். வண்டி நகரல. வெளியே வந்து காரை பார்க் பண்ணிட்டு இறங்கும் போது ஹேண்ட் பிரேக் போட மறந்துட்டாரு. காரை நிறுத்த முயற்சி பண்ணாரு, ஆனா முடியல. யாரோ கதவை மூடாம போயிட்டாங்கன்னு இழுத்து மூட நினைச்சாரு. அது தப்பா? இவர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பிராங்க் பண்றதுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அந்த பொண்ணு பதறி போனை தூக்கி போட்டதுல அது சரியா அவர் தலையிலேயே விழுந்துடுச்சு. வீட்டு மேல விழுற மாதிரி இருந்த மரத்தை ஆள் வச்சு வெட்டாம இவங்களே வெட்ட நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நடந்ததை பாத்தீங்கன்னா தெரியும்.
இவர் கோவத்துல கார் டோரை க்ளோஸ் பண்ணும்போது ரோட்ல சிலர் பைக்ல கட்டடிச்சு போறத பார்த்திருப்போம். ஆனா இங்க இந்த ஆட்டோக்காரர் பண்ணிருந்தாரு. மனசுல ஏதோ பைக் ஓட்டிட்டு இருக்கோம் நினைச்சிட்டாரு போல. ரோட்ல அந்த பக்கம் என்ன வருதுன்னு பாக்குறதே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு முதல் முறையா வீட்டுக்கு வரும்போது சில சம்பிரதாயங்கள் செய்யறது உண்டு. அப்படி இந்த பொண்ணை அரிசியை தூக்கி போட சொல்லும் போது ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கும் போது எப்படி ஒரு காமெடி நடந்ததுன்னு மட்டும் பாருங்க. மாலையோட மாப்பிள்ள ரெடியா இருக்கும் போது அவசரத்துல பொண்ணோட அம்மாவுக்கு மாலையை போட்டாரு. இந்த பொண்ணு சீரியஸா எதையோ கேட்டுட்டு இருக்கும் போது கேமரா பக்கம் திரும்பினதும் ஃபார்முலா 1 ரேஸ்ல பிட் ஸ்டாப்புக்கு வந்த கார் அப்பதான் டயரை மாத்தி கிளம்பி இருந்தது. அடுத்த கொஞ்ச நேரத்துல நல்ல வேலை இப்பவே கலந்துருச்சு. 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது கலந்துருந்தா என்ன ஆகுறது? கீழே விழுந்த பைக்கை தூக்கும் போது இவர் தண்ணியை குடிக்கிறாரா இல்ல கீழே கொட்டுறாரான்னு தெரியல. இந்த பொண்ணு நடு ரோட்ல ரீல்ஸ்க்காக வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போது மழை பெய்யும் போது 4 பேர் ஓடி இருக்காங்க. அதுல ஒருத்தர் இங்க இந்த ஸ்பீட் பிரேக்கரை எல்லா வண்டியும் கிராஸ் பண்ணி இருந்தது. அப்ப அந்த ஆட்டோ கிராஸ் பண்ணும்போது ரோட்டோரமா காலையில சிலர் பண்ற அலப்பற இருக்கே. கடை முன்னாடி பைக்கை வச்சு சீன் போட்டிருக்கான். ஆனா அடுத்த செகண்டே எப்பவும் கீழையும் பார்த்து நடக்கணும், இல்லனா உள்ள அடைச்சிருந்த ஆடு ஒண்ணு எவ்வளவு நேக்கா கேட்டை திறந்து தான் கூட்டத்தையே வெளியே கூட்டிட்டு போயிருந்ததுன்னு பாருங்க. எங்களே உள்ள வச்சு அடைக்க பாக்குறீங்க? அது எங்க தலைவர் இருக்கிற வரைக்கும் நடக்காதுடா. பொதுவா போஸ்ட் கம்பத்துல தான் நான் ஒண்ணு கிடைக்கும். ஆனா இவரை மோந்து பார்த்துட்டு என்ன நினைச்சதோ தெரியல, இவர் மேலேயே அடிச்சு விட்டுடுச்சு. ரோட்ல ஒரு மாடு கிட்ட பொலோனியாவுக்கு வழி கேட்டதும் அதுவும் தலையசிச்சு வழி காட்டி இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.